सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். ஓம் ஸ்ரீ மகாபெரியவா போற்றி. வணக்கம் நண்பர்களே. சிலரது வீட்டில் பார்த்தால் இருப்பதே இரண்டு பேர்தான் என்றாலும் வீட்டில் சண்டை போட்டுக்கொண்டே இருப்பார்கள். ஏன் வீட்டிற்கு வர வேண்டும், வெளியில் இருந்தால் நன்றாகவே இருக்கும் என்ற எண்ணம் தோன்றிவிடும். இதுவே அன்றைய காலத்தில் கூட்டு குடும்பமாக இருந்தாலும் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து ஒற்றுமையுடன் வாழ்ந்து வந்தோம். அப்படிப்பட்ட இல்லங்களில் எப்பொழுது நேரமாகும் வீட்டிற்கு செல்லலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்ற எண்ணம் மேலோங்கும். அதுவே உண்மையான மகிழ்ச்சி. அப்படி நம்முடைய வீட்டில் மகிழ்ச்சி ஏற்படவும் நிம்மதி கிடைக்கவும் சண்டை சச்சரவுகள் நீங்கவும் நாம் சொல்ல வேண்டிய ஆஞ்சநேயரின் எளிமையான மந்திரத்தை தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. ஒரு வீட்டில் அதிகப்படியாக சண்டைகள் நடக்கிறது என்றால் அந்த வீட்டில் எதிர்மறை ஆற்றல்கள் அதிகமாக இருக்கிறது என்று அர்த்தம். மேலும் இந்த சண்டையை தொடர்ந்து கொண்டே செல்லும் பொழுது கண்டிப்பாக அந்த வீட்டில் எந்தவித தெய்வத்தின் அருளும் இருக்காமல் போய்விடும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி சண்டைகள் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை அருள்வதற்கு ஆஞ்சநேயர் நமக்கு கட்டாயம் துணை புரிவார். இந்த ஆஞ்சநேயரின் வழிபாட்டை வியாழக்கிழமை அல்லது சனிக்கிழமைகளில் தொடங்கலாம். இந்த வழிபாட்டிற்கு நமக்கு ராம பஜனை செய்யும் ஆஞ்சநேயரின் படம் இருந்தால் விசேஷம். அந்த படத்தை வாங்கி வீட்டு பூஜை அறையில் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த படம் கிடைக்காத பட்சத்தில் சாதாரணமான ஆஞ்சநேயர் படமாக இருந்தாலும் பரவாயில்லை, அதை கூட வாங்கி நமது பூஜை அறையில் வைத்துக் கொள்ளலாம். அடுத்ததாக இந்த வழிபாட்டிற்கு நமக்கு முக்கியமாக தேவைப்படுவது துளசி இலை. 21 என்ற எண்ணிக்கையில் துளசி இலையை பறித்து அதை ஒரு நூலில் மாலையாக கட்ட வேண்டும். கட்டிய இந்த மாலையை கையில் வைத்துக்கொண்டு திரையில் தெரியும் இந்த மந்திரத்தை 21 முறை சொல்லுங்கள். ஓம் மனோஜவம் மாருததுல்ய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சரணம் பிரபத்யே. இந்த ஆஞ்சநேயரின் ஸ்லோகத்தின் அர்த்தம் என்னவென்றால், மனதின் வேகம் உடையவரை, காற்றுக்கு இணையான வேகத்தை உடையவரை, புலன்களை வென்றவரை, புத்திமான்களிலேயே மிக மிகச் சிறந்தவரை, வாயுகுமாரனை, வானரங்களின் கூட்டத்தின் முதன்மையானவரை, ஸ்ரீராமரின் தூதுவரை சரணம் அடைகிறேன் என்பதுதான். இந்த ஆஞ்சநேயரின் ஸ்லோகத்தை நாம் 21 முறை உச்சரிக்க வேண்டும். அதன் பிறகு கையில் வைத்திருக்கும் அந்த துளசி மாலையை எடுத்து ஆஞ்சநேயரின் படத்திற்கு போட்டுவிட வேண்டும். இப்படி தொடர்ந்து 21 நாட்கள் நாம் முழு மனதுடன் ஆஞ்சநேயரை துளசியை வைத்து வழிபாடு செய்ய ஆஞ்சநேயரின் அருளால் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்துமே நீங்கும். வீட்டில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் அனைத்துமே நீங்கி ஒற்றுமையான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நாம் வாழ முடியும். மிகவும் புனிதத்தன்மையை கொண்ட துளசியை வைத்து முழுமையான நம்பிக்கையுடன் ஆஞ்சநேயரை இந்த முறையில் நாம் வழிபட கண்டிப்பாக நமது வீட்டில் மகிழ்ச்சி எப்பொழுதுமே மேலோங்கியே இருக்கும். பலருக்குமே உபயோகமாக இருக்கக்கூடிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம். ஹரி ஓம் மகா பெரியவா போற்றி.